ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ரிமூவ் ஆல் பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஃப்ரம் பேஸ்டட் டெக்ஸ்ட் இன் எம்எஸ் வேர்டு. இந்த மாதிரி நம்ம இன்டர்நெட்ல இருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரே கலர் பேக்ரவுண்டு, வேற கலர் பேக்ரவுண்ட்லாம் இருக்கும் டெக்ஸ்ட் பின்னாடி. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரே கலர் பேக்ரவுண்டு, ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, மற்ற எல்லா பேக்ரவுண்டு கலர்ஸும் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் சிம்பிளாக ஒரு 4 மெயின் டெக்னிக்ஸும் ஒரு 5 மெயின் டெக்னிக்ஸும் ஒரு 3 சின்ன சின்ன டெக்னிக்ஸும் சொல்லி தரப்போகிறேன். எந்த மெத்தட் வேணுமாலும் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல எல்லோ கலரு, கிரே கலர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நெட்ல இருந்து காப்பி பண்ணும்போது இதெல்லாம் வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பிளைனா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே பேக்ரவுண்ட் இல்லாம ஈஸியாக காப்பி பண்றது எப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இன்டர்நெட்ல இருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட் என்கிட்ட இருக்கு. அதை ரிமூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எது ரிமூவ் பண்ணுமோ ஃபுல்லா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல் டாக்குமெண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஹைலைட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிமூவ் ஹைலைட்ஸ்னா இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பட்டன் போயிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா ஹைலைட்ஸ்னு, நம்ம டெக்ஸ்ட் ஹைலைட் கலர்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே நோ கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரிமூவ் ஆயிடும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஷேடிங் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இப்போ இந்த பேராகிராஃப் ஷேடிங்ஸ்லாம் நான் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணும்னா ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்க கூட பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் மெத்தட் பேராகிராஃப் ஷேடிங் அப்படின்னு சொல்றது. டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்த பக்கெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷேடிங் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிட்டு நோ கலர்ஸ் அப்படி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ கொடுத்தோம்னா இப்போ இதில் உள்ள அந்த கிரே கலர்ஸ்லாம் போயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஹைலைட் கலர்ஸ் இருக்கு, சில நேரம் போகாது. அதுக்கு தான் நம்ம இந்த 7-8 மெத்தடு நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு மெத்தடில் கண்டிப்பாக எல்லா டெக்ஸ்ட்டும் ரிமூவ் ஆகிடும். இப்போ செகண்ட் மெத்தட் பேராகிராஃப் ஷேடிங் மெத்தடு ஓவர். இப்போ தேர்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். தேர்ட் மெத்தட் என்னன்னா பேஜ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ். ஓகேங்களா? பேஜ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸில் கிளிக் பண்ணோன்னா இப்போ நான் இதை மட்டும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பின்னாடியும் கலர் இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, பேஜ் லே அவுட் அப்படி கிளிக் பண்ணுங்க. பேஜ் லே அவுட்ல பேஜ் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணோன்னே ஷேடிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்கே ஃபில் கலர்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல நோ கலர்ஸ் அப்படின்னு கொடுங்க. நோ கலர்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க மோஸ்ட்லி எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். பாருங்க இவ்வளவு பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இந்த 3 மெத்தட்ல மோஸ்ட்லி கிளியர் ஆயிடும். அப்படியும் ஆகலைன்னா சின்ன சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். அடுத்தது ரிமூவ் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் தான். இதே மெத்தடில் கண்ட்ரோல் கியூ கொடுங்க. கண்ட்ரோல் பிளஸ் கியூவை ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் பிளஸ் கியூ கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் ரிமூவ் ஆகும். அதுவும் ஓகேங்களா? அதுவும் அந்த மாதிரியும் பண்ணலாம். பின்னாடி உள்ள கலர்ஸ் போயிடுச்சு பாருங்க. ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் போயிடுச்சு. ஓகேங்களா? 4வது மெத்தட் ஓவர். 5வது மெத்தட் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார். அது அந்த மாதிரி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா சிலது ஹைலைட் ரிமூவ் ஆகும், சிலது போகாது. ஓகேங்களா? இப்போ நான் இதில் பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் நான் கொடுக்குறேன். சில கலர்ஸ் போயிருக்கு, சிலது போகலை. ஓகே, அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அடுத்த மெத்தடு இல்லைன்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குல்ல கிளியர் ஃபார்மேட்டிங், இதை கொடுத்தாலும் அதோட ஷார்ட்கட் தான் அது. அதை கொடுத்தீங்கனாலும் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இது கொடுத்து பார்க்குறேன். இதை போயிடுச்சு பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் கிளியர் ஃபார்மேட்டிங் இல்லைன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் நான் கொடுக்குறேன். போயிடுச்சுங்களா? ஓகே, போகல. இல்லைன்னா இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இந்த மெத்தட் ஓவர். அடுத்தது 6வது மெத்தட் யூசிங் ஃபார்மேட் பெயிண்டர். இது சின்ன சின்ன பேராகிராஃப்னா அப்படி பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இதை நான் செலக்ட் பண்ணி
இந்த ஃபார்மேட் பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் இதே மாதிரி வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு வேணுமோ சும்மா ஒரு லைனா 2 லைனா ஒரு லைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்ணிட்டு இங்க போய் செலக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகலாம். சில நேரம் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதை கொடுத்துட்டு ஃபார்மேட் பெயிண்டர்ல இதை கொடுத்து பாக்குறேன். ஆகலையா? இப்ப இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்ப இது நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல கொடுத்து பார்ப்போம். போயிடுச்சு பார்த்தீங்களா? ஃபார்மேட் பெயிண்டர். இப்ப நான் இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் ஃபுல்லா போயிடும். இப்ப நான் இந்த மாதிரி இருக்கு, இதுல கலர் இல்லாத ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். ஃபார்மேட் பெயிண்டர் போகணும். இந்த பேராகிராஃப்ல நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல போயிடும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேராகிராஃப் பெயிண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பாருங்க, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் பெயிண்டர் செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃப் பெயிண்டர் யூஸ் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க, அது போயிடுச்சு. அந்த பேக்ரவுண்ட் கலர் போயிடுச்சு. ஓகேங்களா? பேராகிராஃப் பெயிண்டிங் யூஸ் பண்றது 6வது மெத்தட் ஓவர். இது இல்லாம இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, இது ஃபுல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் என்டையர் டாக்குமெண்ட்டும் நான் இப்போ Ctrl+Z கொடுத்துறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க போய் ரன்னில் போயிட்டு இந்த நோட் பேட்னு அடிங்க. இருக்கும் இந்த இடத்துல நோட் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே இதுக்குள்ள போடுங்க. திருப்பி Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் காப்பி கொடுத்துட்டு Ctrl+C கொடுங்க. காப்பி பண்ணி திருப்பி கொண்டாந்து வேர்டில் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு கீழே பேஸ்ட் பண்றேன். பாருங்க, இப்போ எல்லா ஃபார்மேட்டும் போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி வேற வழியே இல்லைன்னா நீங்க நோட் பேட்ல போட்டுட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அடுத்தது லாஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆல் பேக்ரவுண்ட் கலர்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேராகிராஃபை நான் இப்போ காப்பி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் லாஸ்ட்ல வந்து இப்போ இன்சர்ட் பண்றேன். பேஜ் கண்ட்ரோல் இன்சர்ட் பண்ணி Ctrl+V கொடுக்குறேன். காப்பி பண்றேன். காப்பி பண்ணும்போதும் அந்த பேக்ரவுண்ட் கலரோடயே நமக்கு காப்பி ஆகுது. ஓகே, எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு. இது லாஸ்ட் டெக்னிக். வேர்ட் ஆப்ஷன்ஸ் போங்க. நோட் பேட்ல பண்ண மாதிரியே பண்ண முடியும் இதுலயும். இங்க போயிட்டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் கிளிக் பண்ணோம்னா இங்க கட் காப்பி அண்ட் பேஸ்ட்னு இருக்கும். இங்க அது கீழே பாத்தீங்கன்னா கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடமா இருக்கு டபுள் இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. பண்ணோன்னா கீப் டெக்ஸ்ட் ஒன்லி பேஸ்டிங் வித்தின் த சேம் டாக்குமெண்ட் கீப் டெக்ஸ்ட் ஒன்லிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க, இது காப்பி பண்ணி நான் பண்ணும்போது என்ன ஆகும், பேஸ்ட் பண்றேன். Ctrl+V கொடுக்குறேன். பாருங்க, அழகா இந்த பேக்ரவுண்ட் கலர் இல்லாம காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட்ல இருந்து காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் இல்லாமையே வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.